ஒருத்தர் யாரோ எங்க இருந்தோ வந்து அவர் வந்து பொம்பளை பிள்ளைங்களை எவ்வளவு அசிங்கமா பேசுறாரு. அண்ணனை பத்தி தப்பா பேசுறாரு. எப்படி அவன் தப்பா பேசலாம்? எப்படி பேசலாம் தப்பா? பெண்களை எப்படி இழிவா பேசலாம்? இல்ல அம்மா அத்தை அண்ணி எல்லாம் நிக்கிறாங்க. ஜூலி சொல்சி நீ எந்த ஏரியால நிக்கிற சொல்லு, நான் வந்து நிக்கிறேன். வர சொல்ல நம்ம பார்க்கலாம். டிவிக்கேனா ஃபயர். ஜூலி நாயா நீ ஒரு மயிறு. இல்ல எங்களை பத்தி அவங்க டிவிக்கு ஆளுங்களை பத்தி அவ்வளவு தப்பா பேசுறாங்களே. ஒரு ஆளு கூட நீங்க மைக் எடுத்து போய் யாருக்குன்னா கேள்வி கேட்டீங்களா? இதே விஜய் த்ரிஷா வந்தாங்கன்னா மட்டும் கேள்வி கேக்குறீங்க. விஜய் எவ்வளவு முடக்க நினைக்கிறீங்களோ அவர் மேல மேல வருவார்னா நாங்க எல்லாரும் அவர் கூட இருக்கோம். நீ எல்லாம் ஒரு மயிறு, அவருக்கு மயிறு தான் நீ. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டேன். ஜூலி நாயா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போய் உன் பருப்பை கொண்டு போய் திமுக வெயி. இங்க எடுத்துட்டு வந்து வைக்காத டிவி கேளா. உன் பருப்பெல்லாம் அங்கதான் வேவும், இங்க வேவாது. கட்டஞ்சிட்டு வாங்க வந்தவங்களா கிட்ட திருடியாமடி நீ நிஜமாவா? எங்களுக்கு தெரியவே தெரியாதுடி, இப்பதான் வந்தது நியூஸ்ல. ஓகேவா? வெளியில கிளிய வந்துடாத, வந்தனா வச்சுக்க தாறு மாறு தக்காளி சோறு எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. ஜூலி இங்க வாடி, உன்னை கிளின்னு கிளிக்கிறான் பார்த்து தாண்டி இருக்கிறோம். உன்னை என்னமோ 4 பேர் வச்சுக்கிட்டா நீ ரொம்ப இதுவா? ஜூலி செருப்பு பிஞ்சு போயிடும். தளபதியை பத்தி பேசுறானா? மே 4ஆம் தேதி டிவி கே தற்கூரி கூட்டமா இல்ல வியாட்சிய மாத்த போற கூட்டமான்னு எல்லாரும் அவர் அடக்கவே எவ்வளவு துன்பங்கள் பட்டாலும் சரி, எவ்வளவு இடைஞ்சல்கள் கொடுத்தாலும் சரி, அவர் வீட்லயே உட்காந்துக்கிட்டுப்பா வர வேணாப்பா. விஜய் வரவே வேணாப்பா. இந்த தொகுதி மட்டும் இல்ல, நான் 234 தொகுதியில எங்க தலைவர் தானே ஜெயிப்பாரு. இனிமே சென்னை வந்து யாரோ இப்ப இல்ல. சென்னை வந்து இவங்க கோட்டை டிஎம்கே கோட்டைன்றாங்களே. இப்ப இல்ல, இதோட விஜய் இருக்கிற வரைக்கும் இது சென்னை ஃபுல்லா டிவிகே கோட்டையா தான். அவங்க என்ன வேலை பண்ணிட்டோம்? 28 கூட்டணி வைக்கிட்டோம், 16 கூட்டணி வைக்கிட்டோம். பயப்படுறாங்க. ஒருத்தர் யாரோ எங்க இருந்தோ வந்து அவர் வந்து பொம்பளை பிள்ளைங்களை எவ்வளவு அசிங்கமா பேசுறாரு. அண்ணனை பத்தி தப்பா பேசுறாரு. எப்படி அவன் தப்பா பேசலாம்? எப்படி பேசலாம் தப்பா? பெண்களை எப்படி இழிவா பேசலாம்? இல்ல அம்மா அத்தை அண்ணி எல்லாம் நிக்கிறாங்க. அவர் பேசுறாரு, அவர் பேசுறாரு சொல்லி சீமான் சப்போர்ட் பண்ணிருக்காரு அவருக்கு. அததான் சீமான்ல ஆளே இல்லனா. எங்களுக்கு தான் சார் தற்கூரி கூட்டம், அவங்க தான் தற்கூரி கூட்டம். இல்ல எங்களை பத்தி அவங்க டிவிக்கு ஆளுங்களை பத்தி அவ்வளவு தப்பா பேசுறாங்களே. ஒரு ஆளு கூட நீங்க மைக் எடுத்து போய் யாருக்குன்னா கேள்வி கேட்டீங்களா? இதே விஜய் த்ரிஷா வந்தாங்கன்னா மட்டும் கேள்வி கேக்குறீங்க. விஜய் எவ்வளவு முடக்க நினைக்கிறீங்களோ அவர் மேல மேல வருவார்னா நாங்க எல்லாரும் அவர் கூட இருக்கோம். அவர் அடக்கவே முடியாது. எவ்வளவு துன்பங்கள் பட்டாலும் சரி, எவ்வளவு இடைஞ்சல்கள் கொடுத்தாலும் சரி, அவர் வீட்லயே உட்காந்துக்கிட்டுப்பா வர வேணாப்பா. விஜய் வரவே வேணாப்பா. அவர் வீட்டுக்குள்ள வர வச்சு ஓட்டு போட்டு வர வச்சா நாங்க ஜெயிக்க வைப்போம். அவர் வெளியே வரவே வேணாம். நீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தணும், எவ்வளவு கீழே தள்ளணும், நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நாங்க நம்பவே மாட்டோம். எங்க அண்ணன் தான் வருவாரு. நீங்க யாரு வேணா எத்தனை கூட்டணி வேணா போட்டோம். இன்னும் கூட மேல சொல்லுங்க. திமுக ஒரு தீய சக்தி. நம்ம போடணும் ஓட்டு டிவிக்கேவா பார்த்து எப்பவுமே டிவிக்கே தான். இனிமேல் நமக்கு வந்து தளபதி தான் நமக்கு. டிஎம்கே ஒரு தீய சக்தி. ஜூலி சொல்சி நீ எந்த ஏரியால நிக்கிற சொல்லு, நான் வந்து நிக்கிறேன். வர சொல்ல நம்ம பார்க்கலாம். அவ்வளவுதான் லாட கட்டுவாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டேன். ஜூலி
உன்னை கிளின்னு கிளிக்கிறான் பார்த்து தாண்டி இருக்கிறோம் உன்னை என்னமோ 4 பேர் வச்சுக்கிட்டா நீ ரொம்ப இதுவா ஜூலி செருப்பு பிஞ்சு போயிடும் தளபதியை பத்தி பேசுறானா மாவள அவளதான் இங்க வந்தா தாறுமாறு தக்காளி சோறு எங்கம்மா ஜூலி வரே நீ ஆள காணா தேடினே இருக்கற உன ஆளவே காணமா எங்க போற யூடியூப்ல இன்ஸ்டால தான் உதோ பருப்பு காட்டுவியா இங்க ஒண்ணுமே இல்ல தளபதிங்க தான் நிக்கறாரு முடிஞ்சா உன்னால வாடிங்க பாக்கலாம் நீ நின்னு வாடி தண்ணியா வாடி சுடு தண்ணி குடிச்சு மூஞ்சில ஊத்தி அனுப்புவாங்க தனியா எதுக்கடி உன் கூட்டத்தை கூட கூட்டு வாடி நான் வாடி பாத்துக்கலாம் நான் பாத்துறேன் எங்க ஓட்டு டிவி கேக்குதா அவ்வளவுதான் 2026 நாங்க தான் நிப்போம் நாங்க தான் தளபதி வாழ்க தளபதி ப்ரோ நான் ஏன்னா தளபதி பாட்டுல இருந்து 2 லைன் பாடுறேன் ப்ரோ. பாடுதல கஷ்டப்பட்டு வந்தாருங்க சினிமால நடிக்க அம்பேத்கர் பெரியார பத்தி சொன்னாரு படிக்க தளபதி படத்துல ஸ்மோக்கிங் பண்ணா தடுக்க ஏகப்பட்ட கூட்டம் சேரும் நாளைய தீர்ப்பா உள்ள வந்தா தமிழ் நாட்டுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் சீரி வரும் சிங்க யாருடா ஜூன் 22ல பிறந்த ஸ்டாருடா இவரு யாருன்னு சொன்னா தெரியுமா இல்லையா தளபதி கிட்ட நெருங்க முடியுமா பதற விட்டுருவோம் தளபதிக்கு ஒண்ணு நான் எங்க உயிரை விட்டுருவோம் பட்டி தொட்டிய கலக்கதாருடா 7 தலைமுறைக்கும் தளபதி தான் சூப்பர் ஸ்டாருடா ஜூலி முடிஞ்சது உன் ஜோலி ஜூலிமா நானும் காலையில இருந்து கொதிச்சுனே தான் இருக்கிறேன் என்ன ஜூலி நாய உனக்கு அவ்வளவுதான் மரியாதை போய் உன் பருப்பை கொண்டு போய் திமுக வெய்யி இங்க எடுத்துட்டு வந்து வைக்காத டிவி கேளா உன் பருப்பெல்லாம் அங்கதான் வேவும் இங்க வேவாது என்ன கட்டஞ்சிட்டு வாங்க வந்தவங்களா கிட்ட திருடியா மேடி நீ நிஜமாவா எங்களுக்கு தெரியவே தெரியாதுடி இப்பதாண்டி வந்தது நியூஸ்ல 10வது கோசம் 3வது புருஷன் வேற அவனே ஒரு கேப் மாதிரி 2 மொல்ல மாதிரியா விட்ட கேப் மாதிரியா புஷ்ட அப்புறம் இன்னத்துக்கு உனக்கு இந்த ஆட்டம் பாட்டம்லாம் மூடிக்கிட்டு அங்கேயே உக்காண்டுரு ஓகேவா வெளியில கிளியில வந்துடாத வந்தனா வச்சுக்க தாறு மாறு தக்காளி சோறு எல்லாம் காலி டிவி கேனா ஃபயர் நீ ஒரு மயிறு அவருக்கு அவ்வளவுதான் நீ எல்லாம் ஒரு மயிறு டிவிக்கே தான் தலைவர் உயிர் நீ ஒரு மயிறு அவருக்கு மயிறு தான் நீ ஓகேவா பாய் நீ குடும்பத்தை பத்தின்றது பர்சனல் திங்ஸ் நம்மளுக்கு தேவை பொலிட்டிக்கல் திங்ஸ் அவரு நம்மளுக்கு இத்தனை வருஷமா பொலிட்டிக்கல்ஸ் பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும் நம்ம அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே பொலிட்டிக்கல்ஸ்னா என்ன இதுல இருக்கிறதெல்லாம் என்னன்னு எல்லாமே டீடைலா சொல்றாரு நீங்க அவங்க ஃபேமிலியை எடுக்கலாம் அவரோட மூவியை நீங்க பிளாக் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் பட் ஆனா அவரு நேர்மையா உழைச்சு அவர் காசை வச்சுதான் பொலிட்டிக்கல்ஸ்ல இறங்கி நம்மளுக்காக போராடுறாரு நாங்க எப்பவுமே வந்து ஜெயலலிதா மேம் அயன் லேடி நம்ம சொல்லிருக்கோம் அதுக்கு அடுத்து நாங்க வச்சிருக்கிறது நம்ம விஜய் சார் மட்டும் தான் சார் எங்க ஓட்டு விஜய் சாருக்கு மட்டும் தான் இத்தனை 5 வருஷத்துல நம்ம ஒரு ஓட்டு கொடுத்தோமே அவங்க என்ன பண்ணாங்க நம்மளுக்கு இது வரைக்கும் சார் மொத்த ஓட்டுமே விஜய் சார் தான் சார் அவர் சொன்னாரு வீட்டுல ஒரு ஓட்டுன்னு சொன்னாரு பட் ஆனா எங்க வீட்டுல இருக்க எல்லா ஓட்டுமே அவருக்கு தான் சார் அவருக்கு ஒரு ஓட்டுன்னு இல்ல சார் வீட்டுல இருக்க 20 பேர் நானும் ஒரு டியூஷன் எடுக்கிறேன் சார் என்கிட்ட படிக்கிற குட்டி குழந்தைங்கள்ல இருந்து 10வது படிக்கிற பசங்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் ஒரே வார்த்தை விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க இதுதான் சின்ன குழந்தைங்களுக்கு பொலிட்டிக்கல்ஸ் பத்தி என்ன சார் தெரியும் இப்ப தெரியுதுன்னா என்ன விஷயம் நம்ம அண்ணா வந்து சொன்னதோட தான் சார் தெரியுது சோ எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ட்ரம்ப் கார்டு நாங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இத்தனை வருஷம் டிஎம்கேக்கு கொடுத்தோம் அவங்க என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணல இந்த வருஷம் நாங்க அவர் கையில கொடுக்குறோம் சார் ஆட்சியே மாறட்டும் எல்லாரோட தலையெழுத்தும் மாறணும்ன்றதா சார் என்னோட ஆசை ப்ளீஸ் ஓட்டு